தற்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கின்ற இந்த நேரத்தில் திருவாரூர் திணறிக் கொண்டிருக்கிறது. திருவாரூர் எந்த ஊர் என்பது உங்களுக்கு தெரியும். இரண்டு மிக முக்கியமான ஆளுமைகளை தந்த ஊர். மிக முக்கியமாக இன்று தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு தமிழகத்தை தன்னுடைய குடும்ப நபர்களை வைத்து தமிழகத்தினுடைய சொத்தை கபலீகரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவரை கொண்ட ஊர் திருவாரூர். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கூட்டணியில் இன்று இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மிக ஆழமாக அங்கு வேரூன்றி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் திருவாரூர். அந்த ஊரில் இன்று திருவாரூர் தேர் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது தமிழக வெற்றிக்கழக தலைவர் தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க சென்றிருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகின்ற வகையில் மாபெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, விஜய்க்கு தெரியாத ஒன்றும் இல்லை, மக்களுக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது நம்ம ஆண்டாண்டு காலமாக பல பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல திரைப்பிரபலங்களுக்கு கூட்டம் கூட்டுறதையும் தேர்தல் முடிவில் அவங்களுடைய நிலை என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக இருக்காங்க, ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகங்கள் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து திமுக தாவேக்கு இடையே தான் போட்டின்னு எப்படி முடிவு பண்ணீங்க முதல்ல? ஆமாம், நீங்கள் நல்லா பார்க்கணும். நமக்கு யார் மீது பயம் வரும்? இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் யாரை பார்த்து அஞ்சுகிறது? ஒருத்தர் 3 மாசமா முக்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு ஏதாவது தடை போட்டாங்களா? ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த நாளிலிருந்து மாநாடு நடத்தக்கூடிய இடங்களிலும் சரி, மாநாட்டுக்கு போடப்பட்ட விதிமுறைகளிலும் சரி, தற்பொழுது பரப்புரைக்கு போடப்படுகின்ற இந்த விதிமுறைகளும் சரி, வேற எந்த கட்சிக்குமே போடப்படாத விதிமுறைகள். புதிதாக இவர்கள் எதையெல்லாம் போட்டு இவர்களை முடக்க முடியும்? இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை மக்களை சந்திக்க விடாமல், சரி, இவர் முகத்தை மக்கள் பார்க்கவே கூடாது, இவர் மக்கள் மத்தியில் பேசிவிட்டால் நமக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு பறிபோய்விடும் என்ற அந்த அச்சத்தில் இவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் புதிதாக சில நடவடிக்கைகளை செய்து மக்கள் மத்தியிலே இவர்கள் அம்பலப்பட்டு போகிறார்கள்.